வாசிப்போம். யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில வசனங்களையும் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த உறவாடுதலின் காரியங்களை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தில் நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். இயேசுவை நோக்கி பார்க்கிறான், விடுவிக்கப்படுகிறான் என்ற செய்தி மூலமா இதை கேள்விப்பட்டிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவர் தேவனுடைய மேன்மையை காண்பான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நிறைய பிரசங்களுக்கு உள்ளாய் நம்ம கேட்போம். தேவனுடைய பிள்ளைகளுடைய நாவலே இந்த சத்தங்களை கேட்டிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அநேகம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிதா நம்மேல் வைத்து அன்பு இருக்கு, இப்படி பிதா நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி கூட நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இந்த வார்த்தையில் நம்ம பிரதானமாய் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. பிதா இவனமாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்ட காரியத்திற்கு முன்னாடி அதில் சொல்லப்பட்ட தம்முடைய குமாரனை தந்து இவனமாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது.